ஏன் பணியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்? எல்லாம் சொல்ல ஏமா என்ன நானும் முடிஞ்சு போய் எல்லாம் எழுதிப்பாங்க. நம்ம அசினா வருப்பா, நம்ம பொடி மணி, நம்ம மட்டும் எழுதிப்பா, எழுதிப்பா. மொத்தமே எழுந்து போங்க. பணம் இவங்கிட்ட வாங்கிக்கலாம் 40,000 ரூபாய். அடிக்க வேண்டிய நாங்கள் இல்லடா, உன்னதான் இப்ப உன்னதான் இப்ப போடு போடு போடு. அடிக்க என்ன கட்டிட்டு எல்லாம் எழுதி போடுறேன். நாடியது என்ன நாட்டியம் தெரியுமா? என்ன நாட்டியம்? அது என்னடா நமக்கு தோமே? இந்த ஊர்ல அழகா அற்புதமா திருவிழா நடந்து கொண்டு வருது. ஆமா, முறையிட்டு பார்த்தால குறை என்பதே காண முடியாது. உண்மைதான். ஏனென்றால் இது நம்ம தாய் கிராமம். திருவிழா இங்கதான் பார்க்க வேண்டும். அற்புதமான திருவிழா, அழகான திருவிழா. இந்த மேலவாசிகளே பண்டிதர் ஐயார்கள் கையில ஒரு 100, 50, 500 அன்பளிப்பா கொடுத்தா போதும். அவன் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிம்மதி. அதனால எண்டல குச்சி வச்சுனா வேற என்னத்த காமிக்க சொல்ற? ஆணிகளா ஒண்ணும் காட்ட வந்தவங்கள வாய் திறந்த பாலடான்னு கேட்டா டர்ரு புடுறான். இல்லடா, கடைக்கு போயிட்டு 10 போண்டா வாங்கிட்டு வந்து அப்படியே வாயில அப்படியே நொந்துனா போண்டா வாயில வச்சுக்கோ. குழந்தை எப்படி அசப்படும்? அசப்பு வாயா, அது யாரா கேட்டாங்க? இப்போ அது எவனா கேட்டா? ஆடவுடன் கலை நிகழ்ச்சி. வாழ்க உங்கள் கை தொண்டு, வாழ்க வளர்க. வாழ்க வளமுடன் ஆகட்டங்கி. உன் கலை வாழ்க. பொம்பளை படிக்க அவங்ககிட்ட போவாதா? வணக்கம் தாத்தா. யார் வணங்கப்பா? உன்னதாயா? என்னையா? உன்னதான். நானா தாத்தா? ஆமா. டேய் அடி போடி கோத்தா. அடப்பாவி. தாத்தாவா தாத்தா? என்னையா? தாத்தா வெள்ள பார்த்தா தான் தெரியும். பார்த்தாவா? என்ன போய் தாத்தாவா தாத்தா எங்க அடக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. வேற என்ன? ஒரு அங்கிள், ஒரு ஜிந்தல், ஒரு கூக்கல், இப்படியெல்லாம் வாழ்ந்தா எவ்வளவு பாயாசமா இருக்கும். உன்னை பார்த்து மாமான்னு சொல்லணும். மூஞ்சாயா மூஞ்சி நல்லா 3 கூட்டரோட ஒன்னா சேர்ந்த மாதிரி உன்னை பார்த்து மாமான்னு சொல்ல முடியாது. என்னடா கல்யாண சாமான் மட்டும் தூக்குதுங்க? ஐயா என்ன சேமியா படுத்தி விட்டா? இல்லடா. வணக்க பெரியவரே. என்னடா சிரிக்கிறியா அழுவுறியா? என்ன பார்த்து வணக்க பெரிய வெறியம். 1 மாசம் ஆச்சுமா செய்யாரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிட்டு அத்திப்ப ஆபரேஷன் பண்ணின்னு நான் சின்ன வரியா வந்துக்கிறேன். என்ன பார்த்து வணக்க பெரிய வெறியம். சரி அடக்கு. பொறும்போக்க நான் மேல போய் ஏன்னு கட்டுக்கிறேன். ஏண்டா உன்னை வயதில் பெரியவரேன்னு சொன்னா அதை விட்டுட்டு 1 மாசம் ஆகுது ஆபரேஷன் பண்ணேன்னு சொல்ல கிடைக்கிறா. நீ ஆபரேஷன் பண்ணது இங்க யாருக்குன்னா தெரியுமா? இல்ல டிவில போட்டாங்களா பத்திரிகையில போட்டாங்களா அப்படின்னு கேள்வி உனக்கு வரலாம். வந்தது 1 மாசத்துக்கு முன்ன தெரியுமா? வந்த நியூஸ் 1 மாசத்துக்கு முன்ன ஒரு நியூஸ் வந்ததா? என்னன்னா இவன் ஆபரேஷனுக்கு வந்து உண்மைதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் ஆப் சரி ஜெனரேட் போட்டுக்கிறாங்க, வேலை செய்யல. அப்புறம் பாதியிலே நிக்குது ஆபரேஷன். சுத்தமா எடுத்துட்டாங்க.
ஒன்றும் இல்லையாங்க. இல்ல விஷயம் கட்டாலும் தான் கை தட்டின்னு சுத்தின்னு கிடக்குறேன் தெரியல. மாமா வரியா போடா சரிண்ணா கிட்ட வராத உங்க அம்மா தாலி அட்ட கூட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மானத்தை கூட நீங்க எடுத்துறீங்க. வாயன்னு சொல்லாத விளம்பரம் பண்றமா வாடா டேய் விளம்பரம் விளம்பரத்துக்கு போந்தோம் வாயுங்க. வயதில் மூத்தவரே முத்திரம் வரியா மொத்தம் அதெல்லாம் இல்லையா ஒண்ணு அதை பத்தி பேசி கிடக்குற அதான் விஷயம் கட்டாயி போச்சு உங்க கதை தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் அதை பத்தி பேசாத. வந்தவர்கள் வாய் திறந்த பாடாடான்னு சொன்னேன். உன்ன அவங்க எவ்வளவு அன்பா வழங்குறாங்க பெரியவரேன்னாங்க. இது வேற என்ன இது 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 என்ன இது பெரியவரேன்னு சொல்லுது என்னன்னு சொல்லுவாங்க. அவங்களோட நீ வயசுல பெரியவன் தானடா அப்படியே 16 வயசு நினைப்பா. சத்தியமா சொல்றேன் நான் நாடக டைம்ல லாரி ஓட்டுறான். சத்தியமா சொல்றேன் இல்லன்னு சொல்லலையே நாடக டைம்ல நேனா அவன் லாரி ஓட்டுறான். ஆமாடா லாரி பைபாஸ்ல போகும்போது உங்க அம்மா டமலா நீ சாப்பிடுற. நான் சாக மாட்டேன் டேய். மொத்த முதல் மாலை உனக்கு 1 வருஷமா ஓட்டுனீங்கறேன். எத்தனை வருஷமா 31 வருஷமா ஓட்டுனீங்கற. எத்தனை வருஷமா ஓட்டிய டமல். டேய் வாய் கைவிடா வாய் கைவிடா. முதல் மாலை நான் தான். ஆகட்டும்யா. சந்தையில மீன் வாங்கி தலசலன்னு குழம்பு வச்சு
பாரு